நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் மேஜராக பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது கரெக்டு தான், காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. பட் வந்து ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்மளோட பிஸ்னஸ் மேலே வந்து ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகும். அது எதுக்காக நான் சொல்லிடுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கிளைண்ட்டுக்காக பண்ணதான் chennaipookadai.com அப்படின்னு நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து பண்ணியிருந்தோம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இது கிடையாது, 1 செகண்ட். இது வந்து அவங்களுக்கு பண்ண வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். இது வந்து நான் பண்ணி கொடுத்த வெப்சைட் தான். இது வந்து அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப்பாகவும் கேட்டிருந்தாங்க. ஸோ மொபைல் ஆப்பாக போகும்போது நம்மளுக்கு அதில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வந்து நம்மளுக்கு அங்கே வந்து பிரேக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு அப்படியே மொபைல் வியூவில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே உங்களுக்கு என்ன, இது வந்து ஆக்சுவலாக நம்ம வெப்சைட் வந்து அப்படியே மொபைல் வியூவில் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன வந்துடும், ஆப்லேயே வந்து உங்களுக்கு அப்படியே டீட்டாக வந்துடும் நீங்கள் அதில் என்ன பார்க்குறீங்க அப்படின்ட்டு. பட் நம்மளுக்கு இதில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இதை வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அது சம் ஆஃப் த டைம் எடுக்கும். மீன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நம்ம இதோட நேவிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் வியூவில் வெப்சைட்டில் இருக்க மாதிரி நேவிகேஷன்ஸ் இருக்கும். பட் இதுவே நம்ம ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஆப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது பார்த்தாலே ஒரு குவாலிட்டியாக இருக்கும். நம்ம ஃப்ளிப்கார்ட் லெவலுக்கு நம்மளோட பிஸ்னஸ் வந்து கம்பேர் பண்ண மாட்டோம், அது வந்து ஒரு பெரிய கம்பெனி. பட் இருந்தாலும் வந்து நான் இது எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட கிளைண்ட்டே வந்து நிறைய பேர் ஆப் கேட்பாங்க, வெப்சைட் அப்படியே ஆப்பாக கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. பட் நான் அதை வந்து அவங்களுக்கு நான் மேக்ஸிமம் அதில் உள்ள இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் அதில் உள்ள ட்ராபேக்ஸ்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் சில கிளைண்ட் வந்து ஓகே எனக்கு வந்து இனிஷியலாக அது போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கிளைண்ட் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்க ஸ்டாண்டர்டான கம்பெனி இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகும். நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து உள்ள மோசமாக இருக்கும். பட் வந்து அவங்க வந்து மார்க்கெட்டிங் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் குவாலிட்டியாக போட்டிருப்பாங்க. அப்போ வந்து மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி இல்லை அந்த ப்ராடக்டை பார்த்து வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க. நம்ம அதை எந்த மாதிரி கொடுக்குறோம் அதோட வியூவை வச்சு தான் வந்து இப்போ இருக்கிற இதில் வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே வருது. அதனால் வந்து நம்மளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம கன்வெர்ட் ஆக வேண்டியிருக்கு. அதனால் வந்து நீங்கள் ஒரு ஆப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்தந்த பர்டிகுலராக அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசர் சைடில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ட்ராபேக்கும் வராது, அதனால் குவாலிட்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு நான் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆப்பை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு கிளைண்ட்டுக்காக இப்போ பில் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து இன்னும் ப்ரொடக்ஷனில் தான் இதில் தான் இருக்குது, இன்னும் டெஸ்டிங்கில் தான் இருக்குது, இன்னும் ஃபுல்லாக லைவில் வரல. இது ப்ளே ஸ்டோரில் இருக்குது இந்த ஆப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நம்ம நேட்டிவாக பண்ண ஆப்பு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு நம்ம ஆண்ட்ராய்டு தனியாக பண்ணது, ஐஓஸ்க்கு தனியாக பண்ண போகிறது, வெப்சைட்டு தனியாக பண்ண போகிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் தனித்தனியாக பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக பண்ண இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வித்தின் செகண்ட் உங்களுக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகும், ஒரு மொபைல் ஆப் மாதிரி ஒரு லுக் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பார்க்கும்போது ஓகே அவங்களுக்கும் ஒரு என்ன கிடைக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே அவங்க வந்து நல்ல ஓரளவுக்கு நல்லா பிராண்டடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம அதை விட்டுட்டு வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, அவங்க சைட்லேருந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்காது. மீன்ஸ் என்ன வந்து நம்மளோட பிஸ்னஸ் மேலே அவங்களுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆன மாதிரி ஆயிரும். பட் காஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி பண்ணுறது வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். பட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. அதனால் வந்து நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் இனிஷியலாகவே நீங்கள் ஆப்பை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள ஃபஸ்ட்டு நீங்கள் வெப்சைட்டை இது பண்ணிவிட்டு அப்புறம் 1 by 1 நீங்கள் கூட என்ன பண்ணலாம், குவாலிட்டியாக கொடுக்கலாம். ஸோ ஒரு விஷயம் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அதை ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுங்க, அதுதான் மெயின். நம்ம பண்ணுறோங்கிறதுக்கு பேருக்கு நம்ம பண்ணுறதை விட்டுட்டு என்கிட்ட பேருக்கு ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, ஐஓஎஸ் ஆப் இருக்குங்கிற மாதிரி நம்ம அதை காமிக்கிறத விட ஒரு விஷயம் பண்ணால் அதை நல்ல குவாலிட்டியாக பில்ட் பண்ணால் தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்க முடியும். ஒன்ஸ் ஒரு யூசர்கிட்டேருந்து ஒரு நெகட்டிவ், இப்போது நீங்கள் வெப்சைட் வந்து அப்படியே ஆப்பை கனெக்ட் பண்ணி போடுறீங்க, ஒரு யூசர் பார்க்குறாங்க, ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் வந்து ரெண்டாவது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உங்கள் ஆப்புகளை வந்து அவங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதனால வந்து அந்த மாதிரி ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து நம்ம அவங்களுக்கு கிரியேட் பண்ணிடக்கூடாது. அதை மைண்டில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் இதை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். And thank you.